வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன், சவுதி அரேபியா இருந்துங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவன் கடவுள் நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அது என்ன விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கூட வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். இல்லைங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம ரெடி பண்ணி தரோம். ஆல்ரெடி இன்னும் கொடுத்ததுக்கு இன்னும் வக்கல் ஆகாமல் இருக்குது, இன்னும் ஸ்டாம்பிங் ஆகாமல் இருக்குது, ஆஃபீஸ் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நமக்கு நேற்று நைட்டு நமக்கு ஒரு மெசேஜ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது ரிட்டன் டிரைவர் நம்ம உள்ளே கொடுத்துருப்போம், காப்பி கொடுத்துருப்போம். அதாவது வக்காலை போட்டு ஸ்டாம்பிங்கு உள்ளேக்கு இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கோம். பட் ஸ்டாம்பிங் பண்ணாமல் ஹோல்டரில் இருந்திருக்கோம். அப்படி உள்ளவங்களுக்கு இப்போ ஸ்டாம்பிங் ஆயிரும், ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்பிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் பழையபடி நிலைமைக்கு வந்துருச்சுங்க. அதாவது இயல்பு நிலைக்கு ஆஃபீஸ் வந்துருச்சு, பாம்பே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டெல்லியும் வந்துடும், அப்படி வந்துடும் சொல்லியிருக்காங்க. நமக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பாம்பே தான். அதாவது டெல்லியை தாண்டியுமே நமக்கு பாம்பே தான் முக்கியம். ஏன் பார்த்திங்கன்னா அதிக விசா எடுத்து கொடுக்குறவங்க அரபு நாட்டிலேருந்து பாம்பேங்கிறது தான் தெரியும், அதிகமாக தெரியும். பட் டெல்லிங்கிறது அதிகம் தெரியாது. டெல்லி யாருக்கு விசா ஸ்டாம்பிங் ஆகும் பார்த்திங்கன்னா அதாவது புது டிரைவருக்கு, ஒரு சில டிரைவருக்கு பாம்பே விசா கிடைக்காம டெல்லி விசா கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு கதாமா எடுக்கிறாங்க பார்த்திங்களா, வீட்டு பணிப்பெண்களை எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி தான் விசா ஸ்டாம்பிங் ஆகும், பாம்பே ஸ்டாம்பிங் ஆகாது. அப்படிங்கிறதுக்காண்டி தான் நமக்கு மும்பை தான் மும்பை தான் மெயினுங்கிறதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், என்னங்க நேற்று தானே அப்படி பேசுனீங்க, ஓப்பன் ஆகலாம், கொஞ்சம் பொறுமையாகுன்னு சொல்கிறீங்க, இப்போ எப்படிங்க அதுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சில நண்பர்கள் சகோதரர்கள் கேட்கலாம். இருந்தாலும் என் சைடு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு சில ஆடியோ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் சகோதரன் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி தான் இந்த ஒரு ஆடியோ உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு. இப்போ ரிட்டன் டிரைவர் தான் வேக்கன்சி நமக்கு அதிகமாக இருக்குது. ரியாத் இருக்குது, தமாம் இருக்குது, ஜித்தா இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரியாத் ரிட்டன் 5 விசா இருக்குங்க. ரியாத் ரிட்டன் 5 விசா இருக்குது. தமாம் ரிட்டன் ஒரு 3 விசா இருக்குங்க. தமாம் ரிட்டன் ஒரு 3 விசா இருக்குது. அதுக்கப்புறம் மதீனா 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னுமே விசாங்கிறது நம்ம காப்பி அதிகமாக வரும். உங்களுக்கு நான் சில ஆடியோஸ் கொடுக்குறேன், நீங்களும் அந்த ஆடியோ கேட்டுக்கோங்க. ஓப்பன் ஆகிடுச்சால நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. என்னப்பா நீ தான் சும்மா எதுவும் நீ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்க, ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சில நண்பர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் சைடு கரெக்டாக நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். யாருக்கும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கரெக்டாக நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய டிரைவர் தான் சரி, இல்லை இங்கே உள்ள டிரைவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் அந்த ஆடியோ நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு இயல்பு நிலைக்கு நமக்கு ஆஃபீஸ் ஓப்பன் வந்துருச்சு, இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப்பு நம்ம எடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த வாரத்தில் ஸ்டாம்பிங் ஆகி வந்துடும் நினைக்கிறேன். இந்த வாரம் வரலாட்டியும் அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு 2 தேதிக்குள்ளே வந்துடும். அந்த ஆடியோ கொடுக்குறேன், நீங்களும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நண்பா சகோதரர்களே. ஓப்பன் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது பாம்பே ஆஃபீஸ் தான் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி நல்லா இருக்கீங்களா? எதுவும் ஓப்பன் ஆயிருக்கு, எதுவும் அப்டேட் வந்திருக்கா? இன்னைக்கு தான் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு. சரி, பழசு தான் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசு ஒன்னும் எடுக்கல. சரி, அதனால 2 நாள் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆகுது, நார்மலா ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. அது பழசு கிளியர் ஆச்சுன்னா நம்ம நார்மலா கொடுக்கலாம். ஓ, பழசு கிளியர் ஆச்சுன்னா இப்ப புதுசு உள்ளே கொடுக்கலாங்கிறீங்க? ஆமா ஆமா. இப்ப நம்ம 2 பேப்பருக்கு காப்பி போடலாமா? அதுதான் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடணும். ஓப்பன் ஆகணும்ல. பழசு கொடுத்தது ரெடி ஆயிடுச்சு, புதுசு அனுப்புங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, ரைட், ஓகே. மறந்துடாம எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ரைட், ஓகே. கேட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இதே மாதிரி கேட்டுக்கோங்க. சரி, ரைட், ஓகேங்க. ஓகே. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் கால் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நம்ம ரிட்டன் டிரைவர் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. தமாம் இருக்குது, ரியாத் இருக்குது, மதீனா இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது. நீங்கள் நாட்டில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட சவுதி லைசன்ஸ் இருக்குது,
அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணலாம். நீங்கள் எக்ஸிட்டில் போயிருக்கீங்கன்னாலும் நம்ம கண்டிப்பாக ஏட் பண்ணலாம். முக்கியம் வந்து 2020க்கு மேலே உள்ள பாஸ்போர்ட் மட்டும் பார்த்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா போதும். 2020க்கு மேலே உள்ள பாஸ்போர்ட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, உங்களுடைய ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் கிளியராக நீங்கள் அனுப்புனேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுதியில் வந்து ரியாத் ரிட்டனா இல்லை தமாம் ரிட்டனா இல்லை மதினா ஜித்தா அந்த மாதிரி ரிட்டர்னுங்கிறதே எனக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேக்கன்சி இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணலாங்க. தைரியமாக நம்ம மெடிக்கலுக்கு போகலாம், தைரியமாக நம்ம மெடிக்கல் போகலாம், பயப்பட வேண்டியதில். மெடிக்கல் ஸ்லிப்பையும் எடுத்துடலாம், எல்லாமே ஆன்லைனில் தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்படாமல் இனிமேல் தைரியமாக மெடிக்கல் போகலாங்க. புதுசு மட்டும் இன்னும் நமக்கு அப்டேட் கொடுக்கல, புதுசு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணலாம். மறக்காமல் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும். நன்றி, வணக்கம் சகோதரர்களே. குளிர் அதிகமாச்சு, அதனால தான் காஃபி சாப்பிட்றேன். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.